உலகம் யாவையும் தாமுலகாங்களும் நிலைபெறும் தலும் நீங்களும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையாரவ தலைவரன் அவர்க்கேசரண்ணங்களேம் ஐவகை பொருளு 4 கரணம் குணங்கள் 3 செய்வினை 2 கொன்றியா வருந்திகைப்பணின்று பொய்யிருள் அகல ஞானப் பொருள் கருவிரிந்த புத்தேல் கைவளராடி செங்கண் கண்ணனை கருத்தொல் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் 50வது ஸ்லோகம் முறையில் பார்த்துக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த 50வது ஸ்லோகத்திலே பகவான் நீ சமத்துவ புத்தி யோகத்தின் பொருட்டு முயற்சி செய்வாயாக, யோகமானது கருமங்களில் உள்ள சாமர்த்தியமாம் என்று சொன்னார். அதனைத் தொடர்ந்து 51வது ஸ்லோகம் சொல்கின்றார், ஏனெனில் சமத்துவ புத்தி உடையவர்கள் கர்மத்தினால் உண்டாகும் பயனை ஒழித்து ஞானிகளாய் பிறப்பென்னும் கட்டி நின்றும் முற்றும் விடுபட்டு துன்பமற்ற பதவியை மோட்சத்தை அடைகின்றனர். ஸ்லோகம். பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் ஆகிய பிற யோக மார்க்கங்கள் மூலம் எந்த பதவியானது கடைசி நிலையானது அடையப்படுகின்றதோ அந்த மோட்சம் கர்மயோகம் மூலமாகவும் சித்திக்கிறது. பக்தி யோகத்தில் உருவம் ஒன்று தேவை. இறைவனின் கல்யாண குணங்களை அவனது திருவிளையாடலை படித்து உணர வேண்டும் அல்லது கேட்டு உணர வேண்டும். ராஜயோகத்தில் இயமம் நியமம் ஆசனம் செய்து நாடி சுத்தி பிராணாயாமம் பழக வேண்டும். இதற்கு ஓர் இடம் தேவை, ஆசனம் தேவை. ஞான யோகத்தில் விசாரம் செய்ய வேண்டும். தத்துவங்களை கற்று நான் யார், எங்கிருந்து வந்தோம், உலகம் எப்படி உருவாயிற்று போன்ற அறிவார்ந்த விஷயங்களில் தீர விசாரிக்க வேண்டும். கண் எதிரே தெரிகின்ற உலகை பொய் என்று ஒப்புக்கொள்ளுகின்ற மனோதைரியம் வரப்பெறல் வேண்டும். ஆனால் கர்மயோகத்தில் எந்தவித கருவிகளும் தேவையில்லை. நிஷ்காமியமாக ஆசையின்றி கர்மங்களை செய்ய வேண்டும். நிஷ்காமிய கர்மத்திற்கு முதல் படி பலனை எதிர்பார்க்காதது. இதனால் சமத்துவ புத்தி தோன்றிவிடுகிறது. வெறும் தோல்விகளை சமமாக கருதும் மனோபாவனை உண்டாகிவிடுகிறது. கிடைப்பதில் சந்தோஷமோ விஜனமோ இன்றி ஏற்புத்தன்மை உருவாகின்றது. இதே நிலை நீடித்தால் மனமற்ற நிலை, எண்ணங்களற்ற நிலை வந்துவிடும். காலம் இடம் என்கின்ற 2 தத்துவங்களும் எங்கெல்லாம் மறக்கப்படுகிறதோ, கடந்து செல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆனந்தம் ஆனந்தமே. அப்போது பிரம்மத்தின் பக்கமாக நகர்ந்து கொள்கின்றோம். மனம் கடந்த தன்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும், ஞானத்தை அளித்துவிடும். ஞானிகளின் நிலை இதுவே. கணத்திற்கு கணம் வாழ்தல், எண்ண பதிவுகள் ஏற்படாமை என்பதே மனமற்ற நிலையாகும். வினைகளை 3ஆக பகுத்து சொல்லியிருக்கின்றார்கள். சஞ்சிதம், கடந்த கால வினை. இது பல பிறவிகளுக்கு காரணமான வித்து. பேங்கில் டெபாசிட் செய்த தொகையை போல இந்த சஞ்சித வினை. தற்போது அனுபவிக்கப்படும் வினை டெபாசிட் தொகையிலிருந்து வட்டி கிடைப்பது போல பிராரப்தம், அதாவது நிகழ்கால வினை. இந்த வினை அனுபவித்தே தீர்க்கப்படும். இந்த நிகழ்கால வினையின் மூலமாகத்தான் நல்லதும் கெட்டதுமான வினைகளை கூடுதலாக சேர்த்துக் கொள்வோம். கூடுதலான வினையே ஆகாமியம், அதாவது எதிர்கால வினை என்று சொல்லப்படும். இது எதிர்காலத்தில் பயன் தரும். ஞானம் வந்ததும் பல பிறவிகளுக்கு விதையாக இருக்கும் சஞ்சித வினை அவித்த நெல்மணியைப் போல, அதாவது வேக வைத்த நெல்லை போல ஆகிவிடும். அதாவது அது மீண்டும் முளைக்காது, மீண்டும் பலன் தராது. வேக வைத்த நெல் முளைக்காததைப் போல சஞ்சித வினைகள் பலன் தர இயலாமல் அழிந்துவிடும். எப்பொழுது ஞானம் வந்தால். நிகழ்கால வினைகள் அனுபவிக்க வேண்டும். இந்த நேரத்தில் சமத்துவ புத்தியோடு செய்கை இருந்தால் நல்லது கெட்டது இரண்டையும் சமமாக பார்க்கும் மனோபாவனையினால் பதிவுகள் ஏற்படாது. அதனால் எதிர்கால வினைகள் எழாது, வராது. கூடுதலாக சேர்க்க வழி இல்லாமல் போய்விடும். எதிர்கால வினை அழிந்துவிட்டால் நிஷ்காமிய கர்மம் உதவுகிறது. எதிர்கால வினை அழிய நிஷ்காமிய கர்மம் உதவுகிறது. எனவே சஞ்சிதம், ஆகாமியம்,
அதாவது கடந்த காலவினை எதிர்காலவினை இரண்டும் அழிந்துவிட சமத்துவ புத்தியில் நிகழ்கால வினையின் பதிவுகள் காய்ந்த இரும்பின் மேல் படுகின்ற நீரின் திவலைகள், அதாவது நீரின் சிறு திவலைகள் போல அந்த கணத்திலேயே மறைந்துவிடும். அதனால் வினைகள் எஞ்சி இருக்காமல் மீதமில்லாமல் பிறப்பு விடுபட்டுவிடும், மோட்சம் வந்து எய்தும். ஆக நிஷ்காமிய சிந்தனை சமத்துவ புத்தியின் மூலமாக மனமற்ற நிலையை உண்டாக்கி மோட்சமளிக்கும். எனவே கர்மயோகம் அனுசரிக்க ஆசனம் தேவையில்லை, ஓர் இடம் தேவையில்லை, அங்கே அமர வேண்டியதில்லை, கோவிலுக்கோ மலைகளுக்கோ காடுகளுக்கோ போக தேவையில்லை. அன்றாடம் கணந்தோறும் மூச்சு விடுவதில் தொடங்கி காலை கடன்களிலும் வயிற்றுக்காக தொழில் செய்வதிலும் உறங்குவது வரையிலும் கடைபிடிக்க எளிதானது கர்மயோகம். இந்த கர்மயோகம் மற்ற யோக மார்க்கங்கள் தருகின்ற மோட்சத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. பலனை கருதும் எதிர்பார்ப்பினால் மனதில் ஒரு இறுக்கம் தோன்றுகிறது. இந்த இறுக்கம், அதாவது கண்டிஷனிங் டென்ஸ், மனதை சுருக்கி விடுவதோடு கவலையை தந்து விடுகிறது, திருப்தியை ஏற்படுத்துவதில்லை. சாதாரண வாழ்க்கை மட்டுமல்ல, ஆன்மீக தியானத்திலும் இந்த இறுக்கம் குறுக்கிடுகின்றது. சமநிலை வரவிடாமல் தடுப்பது எதிர்பார்ப்பு தான். இதனால் இறுக்கம் உண்டாகிறது. இது ஏன் ஏற்படுகிறது? நாம் நம்முடைய இயல்பில் வாழ்வதில்லை, நம்மில் நாம் திருப்தி அடைவதில்லை. எப்போதும் வேறு ஒன்றாகவோ அல்லது மற்றொருவரை போலவோ இருக்க ஆசைப்படுகின்றோம். இப்போது இருக்கின்ற நிலை சரியில்லை என்று மனம் நினைக்கின்றது. எப்பொழுதும் குறையாகவே இருப்பதாக நாம் உணர்கின்றோம். எனவே பிறரை போல இருக்க எதிர்பார்க்கின்றோம். நாம் எல்லோரும் எதிர்பார்ப்பிலேயே வாழ்கின்றோம். இதனால்தான் மனதில் இறுக்கம் உண்டாகிறது. நம்முடைய உடல்நிலைகளை 7ஆக பிரித்திருக்கின்றார்கள். கண்ணுக்கு தெரியும் பரு உடல், அடுத்து எத்திரிக், 3ஆவதாக ஆஸ்ட்ரல், 4ஆவதாக மென்டல் பாடி, 5ஆவதாக ஸ்பிரிச்சுவல் பாடி, 6ஆவதாக காஸ்மிக், 7ஆவதாக நிர்வாணிக். ஆன்மீக முன்னேற்றம் இந்த 7 நிலைகளில் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து செல்வதே என்று சொல்கின்றார்கள். இந்த உடல் நிலைகளில் ஏற்படும் இறுக்கமே அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்கிறது என்று அடைந்தவர்கள் சொல்கின்றார்கள். இறுக்க நிலை என்பது நமது இயல்பு நிலைக்கும் எதிர்பார்ப்பு நிலைக்கும் இடையில் உள்ள இடைவெளி. அந்த தூரம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு கடுமையாக அந்த இறுக்க நிலை இருக்கும். தூரம் குறைவாக இருந்தால் இறுக்க நிலையும் குறைவாக இருக்கும். இடைவெளியே இல்லை என்றால் இருப்பதில் திருப்தி அடைந்து ஓய்வு நிலையில் இருப்பதற்கு வழிவகுத்துவிடும். காலையில் கூட்டை விட்டு பறந்து சென்று திரிந்து இறை தேடி கிடைத்ததை உண்டு மாலையில் திரும்பி வந்து கூட்டில் ஓய்வாக விழுகின்ற பறவையைப் போல எண்ண ஓட்டங்களினால் எந்தவித பயனும் இல்லை என்பதை அறிந்து உணர்ந்து தெரிந்து கொண்டதும் ஏற்படும் எண்ணமற்ற ஓய்வான தன்மை, எதற்கும் ஆசைப்படாத நிலை, எதிர்பார்ப்பு இன்றைய நிலை, இந்த தன்மையே ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் காண வழிவகுத்து முக்திக்கு ஞான நிலைக்கு வித்திருக்கிறது. இந்த 7 உடல்நிலைகளிலும் ஏற்படும் இறுக்கத்தை தவிர்க்க பழகிவிட்டால் இறுதியில் நிர்வாணிக் என்ற 7வது நிலையில் ஞானியாக உயர்ந்து விடலாம். கணத்திற்கு கணம் விழிப்புணர்வோடு பிரக்ஞை தன்மையோடு செயல்படுவதே இறுக்கத்தை கண்டிஷனிங் தவிர்த்துவிடும். இறுக்கம் இல்லாத நிலையே சமத்துவத்தை கொண்டு வரும், வேதம் என்ற நிலையை தோற்றுவிக்கும். அடுத்த ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 52-53. எப்பொழுது உன் புத்தியானது மோக சொரூபமான அவிவேகம் என்னும் கலக்கத்தை கடக்குமோ அப்பொழுது கேட்க வேண்டியதிலும் கேட்டதிலும் விருப்பை அடைவாய். வேத கோட்பாடுகளை பற்றி கேட்டதினால் பலவாறாய் கலங்கியுள்ள உன் புத்தியானது எப்பொழுது ஆன்மாவிடத்து நிச்சலமாய் அசைவற்று நிற்குமோ அப்பொழுது நீ சமாதி யோகத்தை அடைவாய். இது ஸ்லோகம். கேட்க வேண்டியதிலும் கேட்டதிலும் வெறுப்பு என்கிறார் பகவான். இதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும். எங்கள் தெருவில் ஆங்காங்கே 3-4 இடங்களில் வீட்டின் வாசலில் அக்கம்பக்கத்து பெண்கள் மாலை 6 மணி அளவில் கூடி பேசத் துவங்குவார்கள்.
இரவு 9 மணி வரை எழுந்து போகாமல் ஊர்க்கதை வம்பளப்பார்கள். இது தினமும் நடந்து வரும் நிகழ்ச்சி. மீண்டும் காலையில் தெருவில் தண்ணீர் தெளிக்கும் போது பக்கத்து வீட்டு பெண்ணுடன் ஒரு 15 நிமிடம் பேசிக் கொண்டு நிற்பார்கள். இரவு 9 மணி வரை பேசிவிட்டு தூங்கச் சென்றவருக்கு காலை எழுந்ததும் மீண்டும் பேசுவதற்கு என்ன புதிய விஷயம் கிடைக்குமோ தெரியவில்லை. அதேபோல் இரவு 3 மணி நேரம் தினமும் பேசுகின்றார்களே, இது எப்படி சாத்தியமாகின்றது என்று யோசித்திருக்கின்றேன். காரணம், அவர்களுக்கு ஊர்க்கதையில் சுவாரஸ்யம் விட்டு போகாததே. இதுதான் மோகம். இந்த மோகம் உள்ள வரையில் வெறுப்பு தோன்றாது. சிலர் நான் என்ற அகங்காரத்தால் எதையும் கேட்கவே மாட்டார்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையில் இருப்பார். இது வெறுப்பு அல்ல. இதற்கு நேர்மாறாக சிலர் சோம்பலால் மந்தமாக எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டால் பெரிய பதவியாக கிடைக்கப் போகிறது என்ற எண்ணத்தில் எதையுமே கேட்பதில்லை, வீணாக இருப்பார்கள். இதுவும் கேட்பதில் தோன்றிய வெறுப்பல்ல. பகவான் சொல்வது இந்த 2 நிலைகளையும் அல்ல, இவைகளை கடந்து செல்வது. அதாவது பேசுவதிலும் கேட்டதிலும் இன்னும் ஏதோ மிச்சம் இருக்கிறது, அதில் ஒரு பிடிப்பு இருக்கிறது, அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உலக விஷயங்களில் உழலுகின்றோமே, அல்லது சாதனைக்கு முயற்சிக்காமல் வேதாந்த விஷயங்களை படித்துக் கொண்டே போகின்றோமே, அதிலுள்ள மோகம் பிடிப்பு போக வேண்டும், விடுபட வேண்டும். அடுத்தவனிடம் வயிற்று பிழைப்புக்காக பேசினாலும் சரி, வீணாக வம்பளக்கிறோமே, அல்லது பலவிதமான குப்பைகளை அவர்கள் தம்முடைய மனதில் போட்டு கொட்டுகின்றார்களே. செய்தித்தாள்கள், ரேடியோ, டிவி போன்றவையும் சில குப்பைகளை நம்முடைய மனதில் சேர்க்கின்றன. நம் வீட்டில் முன்னால் அடுத்தவன் குப்பையை கொட்டினால் சண்டைக்கு போகின்றோம், வீட்டின் முன்னே கொட்டினால் சண்டைக்கு போகிறோம். ஆனால் மனதில் கொட்டினால் உலக விஷயங்களாகிய குப்பைகளை கொண்டு மனதிலே சந்தோஷப்படுகின்றோம். பேசுவதற்கு எவனாவது அகப்பட மாட்டானா என்று இயங்குகிறோம். இதிலுள்ள சுவாரஸ்யம், மோகம், பிடிப்பு கடக்கப்பட வேண்டும். பிறவற்றில் ஏதோ இருக்கின்றது, மற்றவற்றில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற மோகத்தை எவன் கடந்து விடுகின்றானோ அவனே கேட்டவற்றிலும் கேட்க வேண்டியதிலும் வெறுப்பை அடைகின்றான். காலில் சொறி சிறங்கு வந்து திறவு எடுக்கிறது, சொரிந்து கொண்டே இருந்தால் இதமாக இருக்கிறது. சொரிய சொரிய ரத்தம் வந்தும் திருப்தி ஏற்படுவதில்லை. அதே போன்று மனதில் கேட்டவற்றை நினைத்துக் கொண்டும் பார்த்தவற்றை அசைவோட்டுக் கொண்டும் இருந்தாலும் அமைதி வந்துவிடாது. மேலும் மேலும் கேட்டுக்கொண்டே இருப்பதால் சொரிந்து கொண்டே போவது போல் மனதில் புண்தான் அதிகமாகிவிடும், நிம்மதி இழந்து விடுகிறோம். நினைவெடுக்கும் மோகம் கடக்கப்பட வேண்டும். அதில் தோன்றும் வெறுப்பு அசைவற்ற மனதிடத்தை அழைத்துச் செல்லும். அதனால் மனதிடம் வரும். பிடிப்பு, இதை எப்படி கடப்பது? எதையோ நினைத்து அசைபோடும் மனதில் கடந்த காலத்தில் பிடிப்போடு வாழ்ந்து என்ன பலன் கண்டோம்? ஆனால் விளைந்தவைகள் எந்த அளவிற்கு ஆன்மீக பாதைக்கு நம்மை தள்ளியது என்பதை திரும்பி யோசித்து பார்த்தால் போதும். 50 வருட வாழ்க்கையில் 100 மூட்டை அரிசியை காலி செய்திருக்கிறோம். 15 வருடங்கள் தூங்கியே கழித்திருக்கிறோம். சம்பாதித்தோம், குடும்பத்தை காப்பாற்றோம், மனைவி பிள்ளைகள் இவர்களுக்கு வசதியை தேடித் தந்தோம். எல்லாம் சரி, நமக்கு ஆன்மீகத்தில் தனி மனித முன்னேற்றம் ஏற்பட பிடிப்பு விடுபட்டதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்த்தால் மாயையின் உண்மை நிலையை விளங்கிக் கொண்டு மோக பிடிப்பு விடுபட வழி பிறக்கும். அப்போது செயலும் நடந்து கொண்டே இருக்கும், பிடிப்பும் இருக்காது. வேதங்களில் உலக வாழ்வுக்காகவும் சொர்க்கம் நரகம் இவளை பற்றியும் பல்வேறு கருத்துகள் பேசப்பட்டிருக்கின்றன. ஐயம் இட்டு உண் என்று சொல்லும் போதே அடுத்து ஏற்பது இகழ்ச்சி என்றும் சொல்லியிருக்கிறது. வேள்விகள் தவங்கள் செய்வது பற்றியும் கூறியிருக்கின்றது. இல்லறமே சிறந்தது என்று சொல்லிவிட்டு யோகத்தில் பிரம்மச்சரியம் இருப்பவர்களே சிறந்த முன்னேற்றம் அடைய முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லிவிட்டு ஊடித் பெருவழி யாவுல என்றும் சொல்லியிருக்கிறது. இவற்றையெல்லாம் கேட்ட மனது கலங்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஒரு சமயத்தில் நல்லதாகப்படுவது மற்றொரு நேரத்தில் சரியானதாக தெரிவதில்லை. முன்பு நன்மையாக தெரிந்தது பின்னொரு காலத்தில் செய்ய தகுந்தவையாக தோன்றுவதில்லை. இதனால் எதை பின்பற்றுவது, எதை விடுவது என்று குழப்பம் ஏற்படலாம். எதை செய்வது, எதை விட்டு விடுவது? எனவேதான் முந்தைய ஸ்லோகத்தில் கேட்டவற்றிலும் கேட்க வேண்டியதிலும் எவன் மோகத்தை விடுகின்றானோ அவன் மனம் அசைவற்று நின்றுவிடும் என்கிறார் பகவான்.
காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அல்லது கொடி அசைந்ததும் காற்று வந்ததா என்று தர்க்கம் பேசுவதில் மனம் இறங்காது. அத்தகைய மனதை ஆன்மாவின்பால் பிரம்மத்தின் பேரில் அசைவற்று நிற்கும் வண்ணம் உள்முகமாக திருப்ப வேண்டும். அசைவற்று மனம் நின்றுவிட்டால் அதுவே சமாதி யோகம். சமாதியில் தன் உணர்வு மட்டுமே இருக்கும். எண்ண அலைகள் இருக்காது. மனதையும் கடந்து விடுவது. மனம் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை அலசிக்கொண்டே இருக்கின்றது. எதிலாவது ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த மோகம் கடக்கப்பட வேண்டும். இதற்கு நாம் செய்யும் அனைத்து வேலைகளையும் விழிப்புணர்வுடன் அவேர்னஸ் பழக வேண்டும் என்று மகான்களும் அறிஞர்களும் சொல்கின்றார்கள். மனதில் எதையோ சிந்தித்துக் கொண்டு அனிச்சை செயல் போல செய்வதால் மனதில் பல சிந்தனைகள் குவிகின்றன. ஒருமுகப்படுவதில் சிரமம் ஏற்படுகிறது. விழிப்புணர்வுடன் செய்து கொண்டே வந்தால் மனதில் சாட்சி பாவனை ஏற்பட வழிவகுக்கும். அந்த நிலை மனம் அசைவற்று நிற்கவும் உதவும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்த ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.